காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு நான் 2 பார்ட் போடுவோம்னு நினச்சி கொண்டேன். ஏனெண்டா புக் இழுபட்டு கொண்டு போகுது. சில பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கல, வியூஸும் பெருசாக போகல. ஆனால் இது ஒரு நல்ல ஸ்டோரி, நல்ல லவ் ரொமான்டிக் ஸ்டோரி. நான் க்ரைம் ஸ்டோரி மட்டும் போட மாட்டேன். இப்படி ரொமான்டிக் ஸ்டோரி, க்ரைம் ஸ்டோரி, ஹாரர் ஸ்டோரி, த்ரில்லர் எல்லாம் சேர்த்து தான் போடுவேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க ப்ளீஸ். வேறு என்ன உங்கள்கிட்ட கேட்குறது, நாங்கள் கதைச்சு எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் இன்னும் ஒரு சின்ன பார்ட் போடுறதுக்கு கதைக்குள்ளே போவோம். அத்தியாயம் 22. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தோட்டத்தில் வட்ட வடிவ மேஜைகளும் அதை சுற்றி நாற்காலிகளும் இடைவெளி விட்டு போடப்பட்டிருந்தன. அவற்றில் உட்கார்ந்திருந்த இளம் ஜோடிகள் சுற்றுப்புறத்தை மறந்தவர்களாக ஒருவர் முகத்தை ஒருவர் ஆழமாக பார்த்தபடி இரகசிய குரலில் அவர்களுக்கு மட்டும் கேட்கும்படி எதையோ பேசிக் கொண்டிருந்தார்கள். இனிமையான அந்த சூழல் சசிரேகாவின் மனதில் இதமான ஓர் துயரத்தை தோற்றுவித்தது. எதிரே உட்கார்ந்திருந்த கருணாகரனை அடிப்பார்வையில் பார்த்தாள். அவன் அழகாக கம்பீரமாக அவள் மனதை ஈர்க்கும் வகையில் இருந்தான். மனதையும் ஈர்த்தும் வைத்தான். இருந்தும் என்ன பயன்? அவள் கண்ணீரை விழுங்கிக் கொண்டாள். வேலையை விட்டாயிற்று. லேடிஸ் ஹாஸ்டலையும் துறந்தாயிற்று. இனி சென்னையில் அவளுக்கான வேலையும் இல்லை, அவளுக்கென தனித்த அடையாளமும் இல்லை. மறுநாள் காலையில் அவள் காரமங்கலத்திற்கு கிளம்பியாக வேண்டும். அங்கு அவள் கருணாகரனின் மனைவியாக அடையாளம் காணப்படுவாள். கனத்த மனத்துடன் ஹோட்டலுக்குள் நுழைந்த போது வரவேற்பறையில் இருந்த பெண், நீங்க கார்டனில் நடக்கிற டின்னருக்கு போகலையா என்று வியப்புடன் கேட்டு வைத்தாள். எனிதிங் ஸ்பெஷல்? கருணாகரன் புருவங்களை உயர்த்தினான். எஸ் சார், புதிதாக கல்யாணமான ஜோடிகள் மட்டும் கலந்துக்கிற டின்னர் இது. நீங்க புதிதாக கல்யாணமான கப்பல் தானே? எஸ், நாங்களும் கலந்துக்கிறோம். ஒரு பேச்சுக்கு கூட நாமும் கலந்து கொள்வோமா என்று அவளிடம் கேட்காமல் கருணாகரன் தோட்டத்தை நோக்கி நடக்க, போடா என்று ரூமுக்குள் போய்விடலாமா என்று யோசித்தாள் சசிரேகா. அவளையே பார்த்து கொண்டிருந்த ரிசப்ஷனிஸ்டின் பார்வையில் அப்படி செய்ய முடியாமல் கருணாகரனை பின்தொடர்ந்தாள். ஜோடி ஜோடியாக அமர்ந்திருந்தவர்களின் மத்தியில் காலியாக இருந்த டேபிளில் முன்னால் இருந்த சேரை இழுத்து போட்டுவிட்டு உட்கார்ந்த கருணாகரன் அவளை பார்த்தான். அவன் பார்வையில் அவள் உட்கார வேண்டுமாம். என்னை என்னன்னு நினைச்சுக்கிட்டான்? பார்வையிலேயே ஆர்டர் போடுறானாமா? அவள் பல்லை கடித்து கொண்டு உட்கார்ந்தாள். ஆர்டர் ப்ளீஸ். மெனு கார்டுடன் பேரர் வந்தான். இங்கேயும் ஆர்டர் தானா என்று நினைத்து கொண்டாள் சசிரேகா. மெனு கார்டை வாங்கி புரட்டியவன் ஆர்டர் பண்ணினான். விட்டு அவளை அமர்த்தலாக பார்த்து புருவங்களை உயர்த்தினாள். அடேங்கப்பா! அவள் என்னவென்று கேட்காமல் அவனைப் போலவே புருவங்களை உயர்த்தி வைத்ததில் அவன் கண்களில் மின்னல் வந்தது. தோட்டத்தின் ஓரமாக மேடை இருந்தது. அங்கே கூடியிருந்த ஜோடிகள் ஆட விரும்பினால் அங்கே ஆடலாம், பாட விரும்புகிறவர்கள் பாடலாம் என்று அறிவிப்பு செய்யப்பட்டது. பல ஜோடிகள் எழுந்து சென்று விருப்பமான பாடலை ஒளிபரப்ப விட்டு ஆடிவிட்டு வந்தார்கள். சிலர் பாடினார்கள். கருணாகரன் அதை ஆழ்ந்து ரசித்தபடி சாப்பிட்டு கொண்டிருந்தான். சசிரேகாவும் அந்த சூழல் பிடித்துத்தான் இருந்தது. கனத்த மனதை லேசாக்கும் சக்தி அந்த ஆடலுக்கும் பாடலுக்கும் இருப்பதைப் போல அவள் உணர்ந்தாள். இதமான குளிர்காற்றும் மங்களான மெழுகுவர்த்தியின் வெளிச்சமும் எதிரே அமர்ந்திருந்தவனின் ஆண்மை ததும்பும் ஆகர்ஷிக்கும் தோற்றமும் அவளை மோகத்தீயின் ஜுவாலைக்குள் தள்ளிவிட்டன. மேஜையின் அடியில் நீண்டிருந்த அவனுடைய பாதங்கள் இயல்பாக அவள் பாதங்களின் மீது பட்டதில் அவள் தவித்து போனாள். அவளுக்கான உணவு வகைகளின் தட்டுக்களை அவள் பக்கம் நகர்த்திய அவனது விரல்களில் உராய்வில் அவன் கைகளில் முகத்தை புதைத்துவிட வேண்டும் போல அவள் துடித்து போனாள். அருகிலிருந்த ஜோடிகளின் நெருக்கத்தை பார்த்தபோது, இவன் என் கணவன் தானே, எனக்கு பிடித்தமானவன் தானே, ஏன் நான் விலகி நிற்க வேண்டும் என்ற தாபம் அவளை ஆட்கொண்டு அலைக்கழித்தது. அருமையான பாட்டு. அவன் ரசித்து கேட்ட பாட்டை அவள் மிகவும் ரசித்து கேட்பாள். அவளுக்கு பிடித்த எல்லாமும் அவனுக்கும் பிடித்திருந்ததில் அவளது மனம் அசைந்தது. அவளையும் அவனையும் ஏகாந்தமாக உணர வைத்து பிணைய வைத்த அந்த மழை நாளின் இரவு பயணத்தை அவள் நினைத்து கொண்டாள். அந்த நாளின் நிலை கொள்ள அவள் மனம் விரும்பியது. யுவர் டர்ன் ப்ளீஸ்.
மேடையில் இருந்தவர் கருணாகரனை கை நீட்டி அழைக்க அவன் எழுந்து நின்று சசிரேகாவை பார்த்து, நாம போய்த்தான் ஆகணும். மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு தெரிந்ததை செய்துட்டு வந்திருக்கிறப்ப நாமளும் ஏதாவது செய்தாகணும் என்றான். என்ன செய்கிறதாம்? கண்ணுக்கு முன்னால் கட்டழகனாக நிற்கும் கணவனுடன் கூட முடியாத எரிச்சலுடன் கேட்டாள் சசிரேகா. ஏதோ ஒன்று, அங்கே போய் யோசிக்கலாம், வா. அவன் பிடிவாதமாக கை நீட்டியதில் வேறு வழியில்லாமல் அவன் கை மீது தன் கையை வைத்து எழுந்தாள் சசிரேகா. அவன்தான் அவளை அவனாக தொடமாட்டான் என்று சொல்லி இருக்கின்றானே. மேடையில் ஏறியவர்களிடம் மைக் தரப்பட்டது. அவன் டூயட் பாடலை பாடுவான் என்று எதிர்பார்த்திருந்த சசிரேகா அவன் அவளையே பார்த்தபடி ஒரு மாலை இளவயில் நேரம் என்று பாட ஆரம்பித்தவுடன் ஏமாற்றம் அடைந்தாள். இவன் பாட்டில் கூட என்னை சேர்த்துக்க மாட்டானா? ஏக்கப்பட்டு போனது அவள் மனது. பாடி முடித்தவன் அவளிடம் மைக்கை நீட்டியதும் அவனையே பருகுவதைப் போல பார்த்தபடி அதை வாங்கி கொண்டு பாட ஆரம்பித்தாள். எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே. உன் மனது போகும் வழியை என் மனது அறியுமே. என்னை பிடித்த நிலவு அது உன்னை பிடிக்குமே. காதல் நோய்க்கு மருந்து தந்து நோயை கூட்டுமே. உதிர்வதென்ன பூக்களா? மனது வளர்ந்த சோலையில் காதல் பூக்கள் உதிருமா? அங்கிருந்த அத்தனை ஜோடிகளும் இரகசிய பேச்சுக்களை தவிர்த்து நிசப்தமாகி விட்டார்கள். அழகான ஒரு குளத்தில் மலர்கள் விழுந்தால் எழுப்பும் நீரலைகளின் அசைவுகள் எழுப்பும் அமைதி நிரம்பிய சங்கீதமாக அவளது பாடல் அந்த மேடையில் ஒலித்து கொண்டிருந்தது. அவளையே பார்த்தபடி கைகளை கட்டியபடி நின்றிருந்த கருணாகரனின் தோற்றம் அவளை காந்தம் போல கவர்ந்து இழுத்தது. அவன் மீது ஏற்படும் மோகத்தின் ஜுவாலையில் தகிப்பை தாங்க முடியாமல் அவள் தடுமாறினாள். மெல்ல நெருங்கும் போது நீ தூரப் போகின்றாய், விட்டு விலகிடும் போது நீ நெருங்கி வருகின்றாய். காதலின் திருவிழா கண்களில் நடக்குதே, குழந்தையைப் போலவே இதயமும் தொலையுதே. வானத்தில் பறக்கிறேன், மோகத்தில் மிதக்கிறேன், காதலில் நானும் ஓர் காத்தாடி ஆகிறேன். மோகத்துடன் அவள் பாட பாட அவன் கண்களில் மின்னல் கீற்றுக்கள் வந்து போய்க் கொண்டிருந்தன. அவன் மீதான மோகத்தை விழிகளில் உணர்த்தியபடி நின்றிருந்தவளை கட்டி அணைத்து, ஏனடி பைத்தியமே மருகுகிறாய்? உன் மோகத்தீயை அணைக்க நான் இல்லையா? கணவனின் துணையோடு தானே காமனை வென்றாக வேண்டும் என்ற பாடலை நீ கேட்டதில்லையா என்று கேட்க வேண்டும் போல அவனுக்குள் ஆவேசம் கிளர்ந்தது. மெதுவான தூறல் விழ ஆரம்பித்தது. சசிரேகாவின் பாடலில் கட்டுண்டிருந்தவர்கள் எழுந்து கொள்ளாமல் சாரலை ரசித்தபடி உட்கார்ந்திருந்தார்கள். ஒரு மயிலிறகின் மனவருடலை பாடலில் உணர்த்தியபடி பாடலை தொடர்ந்தாள் சசிரேகா. வள்ளி கம்பிகளைப் போல ஒரு தூறல் போடுதோ, விண்ணும் மண்ணும் வந்து சேர அது பாலம் போடுதோ. நீர்த்துளி தீண்டினால் நீ தொடும் ஞாபகம், நீ தொட்ட இடமெல்லாம் வீணையின் தேன்ஸ்வரம். ஆயிரம் அருவியாய் அன்பிலே அணைக்கிறாய், மேகம் போல எனக்குள்ளே மோகம் வளர்த்து கலைக்கிறாய். கருணாகரனை பார்த்தபடி பாடிய அவள் கண்களில்தான் எத்தனை மோகம்! மோகத்தீயில் ஜுவாலையில் அவள் நடுங்குவதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அருகிலிருந்தும் தொலைவில் இருப்பதைப் போல தொடுவானாய் அவள் நினைக்கும் கணவனை, காதலுடன் தழுவ முடியாத அவளது துயரத்தை அந்த பாடலில் அவள் பிரதிபலித்தாள். அவள் துயரம் தீர்க்க, அவளது மோகத்தை தீர்க்க வேண்டும் என்ற வேகம் அவனுக்குள் பிறந்தது. வெல்ல முடியாத மோகத்தீயுடன் போராடும் மனைவியின் மறுகளை அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை. இவ்வுலகில் மோகத்தை வென்றவரென்று எவருமில்லை. அப்படி மோகத்தை துறக்க வேண்டுமானால் அவர் ஆசாபாசங்களை வென்று துறந்த சித்தராகவோ புத்தராகவோ இருக்க வேண்டும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்று பாடிய அஞ்சா நெஞ்சன் பாரதி கூட மோகத்தீயில் வாடிய போது அதை வெல்ல இயலாமல் மோகத்தை கொன்றுவிடு, அல்லால் என் மூச்சை நிறுத்திவிடு என்றுதான் பாடி வைத்திருக்கின்றான். உறவு பூர்வமானவர்களின் மனதில் எழுதி பற்றுக்கொள்ளும் தீ மோகத்தீ. முண்டாசு கவிஞனை மட்டும் அது சும்மா விட்டு விடுமா? பற்றி கொண்ட மோகத்தீயில், சுற்றி வளைத்த மோகத்தீயில் அவனே மூச்சு திணறி போன போது மற்றவர்களை பற்றி சொல்லவும் வேண்டுமா? அழகான தேவதையின் எழிலோடு, மாசு மறுவற்ற சருமத்தின் பொலிவோடு, களங்கமில்லா மனதை பிரதிபலிக்கும் தேவதை முகத்தோடு மேடையில் நின்று பார்வையில் மயங்கி போனவள் மயங்கி போனான்.
அவன் கை நீட்ட அவள் விரல்களை அவள் உடனுக்குடனாக பற்றி கொண்ட வேகத்தில் அவன் கிளர்ந்தான். அவனைத் தொட்ட அவளது விரல்கள் இறுகி பிடித்து பிணைந்தன. அவன் விரல்கள். சசிரேகாவின் உடலில் மின்சாரம் பாய்ந்தது. அவனது வலிமையான கரத்துக்குள் அவளது கரத்தை வைத்து விட்டதை அவள் உணர்ந்தாள். அவள் விரல்களை அழுத்தி பிடித்த அவன் விரல்களின் ஸ்பரிசத்தில் அவள் நடுங்கினாள். இருவரும் கைகோர்த்தபடி மேடையை விட்டு இறங்கினார்கள். மெல்லிய கைதட்டலுக்கு நன்றி சொல்லும் விதமாக லேசாக தலை அசைத்தபடி ஹோட்டலை நோக்கி நடந்தார்கள். அவளது விரல்களை அழுத்தி நீவிய அவனது செய்கையில் அவளுக்குள் பட்டாம்பூச்சிகள் பறந்தன. கையை உருவிக்கொள்ள முயன்றால் முடியவில்லை. வரவேற்பறையை கடந்து லிப்டுக்குள் நுழைந்த பின்பும் அவன் கையை விடாததில், கையை விடுங்க என்று பலவீனமாக முணுமுணுத்தாள். கட்டின பொண்டாட்டியை கைவிடாதவன் தாண்டி இந்த கருணாகரன். அவன் பிடி இறுகியது. ஒரு கையில் இரும்பு பிடியாக அவளை பிடித்தபடி, மறு கையில் மீசையை முறுக்கியவனின் கம்பீரத்தில் அவள் வசீகரிக்கப்பட்டாள். எதிர்ப்பை மறுத்து அவன் முகத்தை ஆவலுடன் அவள் பார்த்து வைத்ததில் அவன் அவளையே பார்த்து வைத்தான். சசிரேகாவின் முகம் சிவந்தது. லிப்டை விட்டு மேடை ஏறி நீண்ட காரிடாரில் நடந்து அவர்களின் அறையை திறந்து உள்ளே சென்று கதவை மூடி தாளிட்ட பின்னாலும் அவன் அவள் கையை விடவே இல்லை. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். பண்ணு. கையை விட்டாத்தானே நான் ட்ரெஸ் மாற்ற முடியும். கையை விட முடியாதுன்னு அப்பவே சொல்லிட்டேன். இது அநியாயம். எனக்கு இது தாண்டி நியாயம். அவன் கையை பிடித்து சுண்டி இழுத்தான். அவள் சுழன்று வந்து அவன் மார்பில் மோதி சரிந்தான். மேலே சாய்ந்தவளை இறுக்கி பிடித்து இடுப்பில் கை கொடுத்து வளைத்து தூக்கி கட்டிலை நெருங்கினான். அவன் மீதிருந்த கையை விலக்காமல் கட்டிலில் அவளை கிடத்தி மேலே சரிந்து படர்ந்து பரவினான். ஹோவென்று எழுந்த ஆசை பெருங்கடலில் அலையில் சசிரேகா அடித்து செல்லப்பட்டாள். பற்றி கொண்ட மோகத்தின் ஜுவாலையை அவள் அணைக்க முற்பட்ட போது அவள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை அவனிடம் இழந்து கொண்டிருந்தாள். இவன் வில்லன் இல்லை, ஹீரோ. அவள் மனம் பலவீனமாக முறைத்தது. என்னை தொடமாட்டேன்னு சொன்னீங்க. இதுதான் சொன்ன சொல்லை நீங்கள் காப்பாத்துற லட்சணமா? அவனை சாடினான். உன்னை நானா தொடமாட்டேன்னு தான் சொன்னேன். நீ தொட்டா உன்னை விட மாட்டேன்டி. அதற்கு மேல் அவன் பேசவில்லை. அவளையும் பேச விடவில்லை. அத்தியாயம் 23. மோகத்தை அவன் கொல்லவில்லை. அதனுடன் சமரசம் செய்து அதை கருணாகரனின் துணையோடு வென்றுவிட்டாள். அவனுடன் போராடிய அவளது போராட்டத்தை சிறு மலையின் செய்கை போல சிரிப்புடன் வெகு இலகுவாக அவன் முறியடித்து அவனை ஆண்டு விட்டான். இறுக்கமான அவன் அணைப்பும் இதழோர முத்தங்களும் செவியோரம் அவன் பேசிய இரகசிய பேச்சுக்களும் புரியாத ஓர் உலகத்திற்குள் அவளை அழைத்துச் சென்றன. அவன் திறந்துவிட்ட பல கதவுகள் உணர்த்திய அனுபவங்களில் அவள் நிராயுதபாணியாகி அவனிடம் சரணடைந்து விட்டாள். காலையில் அவள் கண் விழித்த போது அவன் அவளை சிறைப்பிடிப்பதைப் போல இறுக்கி கொண்டிருப்பதை உணர்ந்தாள். அவள் மீதிருந்த வலிமையான கையையும் காலையும் அகற்ற முடியாமல் அவன் முகம் பார்த்தாள். ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான் அவன். கன்னத்தில் அவள் நெற்றியில் ஒட்டியிருந்த ஸ்டிக்கர் பொட்டு ஒட்டியிருந்தது. சசிரேகாவின் முகம் சிவந்தது. இப்படி இவன் ரூம் சர்வீஸை கூப்பிட்டு வச்சான்னா என்ன செய்கிறது? வெட்கத்துடன் அவன் கன்னத்தில் இருந்த ஸ்டிக்கர் பொட்டை எடுத்தாள். அவனது மீசையின் முடி அவள் விரல்களில் பட்டது. முதல் நாள் இரவில் அவன் மீசையை முறுக்கியதை நினைத்து பார்த்தவளுக்கு சுகமாக இருந்தது. இவனா என்னை தொடலையாம்? தோற்றுவிட்ட உணர்வு வந்தது. தோல்வி இனிப்பு எப்படி என்பது புரியாமல் அவள் திகைத்தாள். அவன் பேசிய பேச்சுக்களும் இழைத்திருக்கும் துரோகத்திற்கும் அவனுடைய நிழலை கூட அவள் திரும்பி பார்த்திருக்க கூடாது. அப்படித்தானே அவள் வைராக்கியம் வைத்திருந்தாள். இப்போது என்ன நடந்திருக்கின்றது? மிக எளிதாக அவனிடம் தோற்று போயிருக்கின்றாள். ரொம்ப யோசிக்காதே. திடீரென்று கேட்ட அவன் குரலில் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. தூங்கிட்டுத்தானே இருந்தான். அவன் முகத்தை உற்று பார்த்தாள். அவன் கண்கள் மூடி உறங்குவதைப் போல்தான் படுத்திருந்தான். ஆனால் இதழ்களில் குறுஞ்சிரிப்பு இருந்தது. கள்ளச்சிரிப்பு. வாய்விட்டு சொல்லிவிட்டாள். ஆமாண்டி, அதுக்கு இப்ப என்னங்கிற?
அவன் கண் விழித்தான். முரட்டுத்தனமாய் அவளை இழுத்து கொண்டான். விடுவிக்க வெகுநேரம் எடுத்து கொண்டான். விடுபட்டவுடன் வெட்கிச் சிவந்த முகத்துடன் அவள் குளியலறைக்குள் தஞ்சம் புகுந்து விட்டாள். வெந்நீர் குழாயை திறந்துவிட்டு ஷவரின் கீழ் நின்ற பின்னாலும் சற்று முன் நடந்த நிகழ்விலேயே அவள் மனம் நிலைத்திருந்தது. இரவின் நிகழ்வுகள் நிலைவளவுகள் சற்று முன் நடந்தது. அவளின் முகச்சிகப்பு அடங்க வெகுநேரமானது. குளித்து உடைமாற்றி அவள் வெளியே வந்தபோது அவன் காலை காஃபியுடன் செய்தித்தாளை புரட்டி கொண்டிருந்தான். அவளை கண்டதும் புருவங்களை உயர்த்தி, காஃபி குடிக்கல என்று எதுவுமே நடக்காததைப் போல கேட்டு வைத்தான். அவளால் அவன் முகம் பார்த்து பேச முடியவில்லை. பெட்டியை அடுக்குபவள் போல சிவந்த முகத்தை திருப்பிக் கொண்டு, வேண்டாம் என்று முணுமுணுத்தாள். அவளை ஆழ்ந்து பார்த்துவிட்டு அவன் குளிக்கப் போய்விட்டான். அப்பாடி என்றிருந்தது அவளுக்கு. அறைக்குள் அவன் இல்லை என்ற விடுதலை உணர்வுடன் ஈரமுடியை விரித்து விட்டபடி அறையை ஒட்டியிருந்த பால்கனியில் போய் நின்றாள். அங்கிருந்து பார்த்தபோது சென்னை மாநகரம் அழகாக தெரிந்தது. தோட்டத்திற்கு அடுத்திருந்த நீச்சல் குளத்தில் பளிங்குக்கல் பதிக்கப்பட்ட கரையில் போடப்பட்டிருந்த சாய்வு நாட்காலிகளிலும் நிழல் குடைகளின் கீழிருந்த நாட்காலிகளிலும் கையில் குளிர்பானத்தோடு சிலர் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். அதுபோன்ற அறையில் தங்கியிருப்பவர்களை அவளால் நம்ப முடியவில்லை. கருணாகரன் கட்டிய தாலி அவள் கழுத்தில் ஏறியவுடன் அவளது வாழ்க்கையே மாறிவிட்டதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. பணக்காரர்களின் உலகமே தனிதான். யோசித்து கொண்டிருந்தவளின் வயிற்றில் சூடான கரங்கள் படிந்தன. அவளது முதுகுப்புறத்தில் கருணாகரனின் உடல் ஒட்டி கொள்ள அவனோடு அவளை இறுக்கி கொண்டு அவள் கூந்தலில் அவன் முகம் புதைத்து முகர்ந்தான். செண்பக பாண்டியனுக்கு ஏண்டி சந்தேகம் வராது? என்ன சந்தேகம்? அவள் விடுபட முயன்றபடி கேட்டாள். பொண்டாட்டியின் கூந்தலில் வரும் வாசனையை பற்றிய சந்தேகம். இப்படி மணந்தால் எந்த புருஷனுக்குத்தான் பொண்டாட்டி கிட்ட மயங்க மாட்டான்? மயில் தோகை போல உன் கூந்தல் இருக்குடி, மயக்குரடி மோகினி. அவள் தாகத்துடன் அவளது பின்னங்கழுத்தில் சூடான முத்தத்தை கொடுத்தான். கிளர்ந்த உணர்வுகளுடன் அவள் போராடினாள். நானா தொடல, நீதான் தொடுறேங்கிறதெல்லாம் வெறும் கதையா என்று சினந்தாள். ஹை, தப்பிக்க எப்படியெல்லாம் யோசிக்கிறடி என் பொண்டாட்டி. முதல் டச் என்னோடதா இருக்காதுன்னு தான் நான் சொன்னேன். ஒவ்வொரு தடவையும் நீ டச் பண்ணாமல் நான் டச் பண்ண மாட்டேன்னு சொல்லலை. முதல்ல தொட்டது நீதான். தொட்டவளை நான் விடுறதா இல்லை. அதனால இப்படி தப்பிக்க நினைக்கிறதையெல்லாம் இனி விட்டு விடு. நல்ல கதையாயிருக்கே. கையெப்படின்னு கையை நீட்டினது நீங்க. நீட்டின கையை தொட்டவுடன் இறுக்கி பிடிச்சுக்கிட்டதும் நீங்க. அது அழுகுனி ஆட்டம். நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் கையை நீட்டினால் விரல் தொட மாட்டேன்னு நீ தள்ளி நிற்க வேண்டியது தானே. உன்னை யாரு என் கை மேலே உன் கையை வைக்கச் சொன்னது? அவன் மடக்கியதில் திணறிப்போனாள் சசி. கருணாகரனின் அனுப்பில் சுகம் கண்டு அவளை திரும்பி அவள் முகத்தோடு முகம் வைத்து விழிகளுக்குள் அவள் பார்த்த போது அவளால் பேச முடியவில்லை. ஏண்டி, என்ன பிடிக்கலையா? ஆழ்ந்த குரலில் அவன் கேட்டபோது அவளது மனம் அதிர்ந்தது. அவனை அவளுக்கு பிடிக்காதா? அவனை மட்டும்தான் அவளுக்கு பிடிக்கும் என்பதை அவன் அறிவானா? விம்மலுடன் அவன் மார்பில் சாய்ந்தவளை அணைத்து அவள் முடி கோதி விட்டான் கருணாகரன். முட்டாள், என்னை முந்திக்கிட்டு ஒருத்தன் உன்னை காதலிச்சிருக்கிறான். உன்னை கல்யாணம் செய்து கொள்ள விரும்பி கேட்டிருக்கிறான். நீ அவனை உன்னோட பெரியப்பா கிட்ட போய் பேச சொல்லி அனுப்பியிருக்கிறன்னு கேள்விப்பட்டவுடன் எனக்கு கோபம் வராதா? பொறாமை வராதா? எனக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தவ விடிஞ்சா என்னோட மணமேடையிலே உட்கார்ந்து நான் கட்டுற தாலியை கழுத்துல வாங்கிக்க போறவங்கிற உரிமை உணர்விலே நான் இருக்கிறப்ப அந்த பிரவீன் பத்தி கேள்விப்பட்டவுடன் ஆத்திரம் வந்துருச்சு. இதெல்லாம் ஆம்பளைங்களுக்கே இருக்கிற அடிப்படை கோபம், பொறாமை. நீங்கள் அதிகம் பேசுனீங்கள், மன்னிச்சிரு, போதுமா? இலகுவாக கேட்டவனின் முகத்தை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் சசிரேகா. கருணாகரனா மன்னிப்பு கேட்பது? இவனுக்கு மன்னிப்பு கேட்க கூட தெரியுமா? பொண்டாட்டியோட காலை கூட பிடிக்கலாம், தப்பில்லை. அவன் கண்களை சுமிட்டினான். அவள் முகத்தில் வெட்கம் வந்து அமர்ந்து கொண்டது. மனக்கிலேசத்தில் பாதி குறைந்தவளாக அவன் மார்பில் ஒன்றிக் கொண்டாள். இப்பதான் நீ என் பொண்டாட்டிங்கிறதை ப்ரூவ் பண்ற. கருணாகரனின் குரலில் திருப்தி இருந்தது. அவளுடன் சுயித்திருந்த பொழுதில் அவன் பேசிய ரகசிய பேச்சுக்களில் கூட அப்படியொரு திருப்தியை அவள் உணரவில்லை. காலை உணவுக்கு பின்னால் சசிரேகா பெட்டியில் துணிகளை அடிக்க முற்பட்டாள். இப்ப எதுக்கு அதை நோன்ற?
விச்ராந்தியாய் கட்டிலில் புரண்ட கருணாகரன் தலையணையை எடுத்து போட்டு அதில் கையூன்றி படுத்து அவளை பார்த்து புருவங்கள் உயர்த்தினான். என்ன எப்படி கேட்குறீங்க? எப்படி கேட்குறேன்? நாம வந்த வேலை தான் முடிஞ்சிருச்சே. எந்த வேலை? அவன் கண் சுமிட்டியதில் அவள் முகம் சிவந்தாள். அவன் முகத்தை பார்க்க முடியாமல் வெட்கம் பிடுங்கி தின்றது. தலையை குனிந்து கொண்டாள். மனைவியின் வெட்கத்தில் அவன் உல்லாசம் கொண்டு விசில் அடித்தான். அவள் ஓரக்கண்ணால் அவனை பார்த்தபடி, ஊருக்கு கிளம்ப வேணாமா என்று கேட்டாள். கிளம்பணும், ஆனா இப்ப இல்ல. என்ன? ஆச்சரியமாக கேட்டவளின் முகபாவத்தை அவன் ரசித்தான். எதுக்கு மொச்ச கொட்டை கண்ணை இப்படி விரிக்கிற? இப்போ ஊருக்கு கிளம்பலன்னா எப்போ கிளம்புறோம்? சாயங்காலமாக கிளம்புறோமா? இல்லை, நாளைக்கு. எப்போ தான் கிளம்ப போகிறோம்? ஒரு வாரம் கழிச்சு. ஒரு வாரம் கழிச்சா? அது வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம். இங்கேயா? பெட்டியில் துணிகளை அடுக்க மறந்து அவன் மீண்டும் விழிவிரிக்க அவன் உறக்கச் சிரித்தான். ஏண்டி, நிறைய செலவாகாதா? ஆகட்டும், உன் புருஷன் பணக்காரன் தாண்டி. அதுக்கில்லைங்க. எதுக்கில்ல? இங்கே நாம் தங்க போகிறோம்னா தங்க போகிறோம் தான். நீ பெட்டியை விட்டுட்டு இங்கே வா. ஏசியின் குளிருக்கு அவன் போர்வையானான். காராமங்கலத்தில் இல்லையென்ற சுதந்திர உணர்வில் அவர்கள் நினைத்த நேரத்தில் சாப்பிட்டார்கள், நினைத்த நேரத்தில் தூங்கினார்கள். மாலை வேளைகளில் மனைவியுடன் ஊர் சுற்றினான் கருணாகரன். சசிரேகா பார்த்த சென்னை தான் அது. கருணாகரனோடு சுற்றும் போது வேறு முகம் காட்டியது. மெரினா கடற்கரையும் சில ஷாப்பிங் மால்களும் மட்டுமே சசிரேகா அறிந்த இடங்கள். கருணாகரன் ஊரை சுற்றி காட்டிய போது, இந்த சிங்கார சென்னையிலா நாம் வேலை பார்த்தோம் என்று அதிசயப்பட்டு போனாள் அவள். என்ன தெரி இங்கே வேலை பார்த்த? எங்கே கூட்டிட்டு போனாலும் ஆண்டு முழிச்சிட்டு பார்க்குற? கருணாகரன் அவளை கிண்டல் செய்தான். வேலை பார்த்து சம்பளம் வாங்க ஆரம்பித்த பின்னால தான் நல்ல துணிகளையே நான் வாங்கிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் லேடிஸ் ஹாஸ்டல் ஃபீஸ், என் டிரான்ஸ்போர்ட் செலவு, மீதமிருந்த பணத்தை பேங்கில் போட்டு சேர்த்துக்கிட்டு வர்றேன். பணத்தோட அருமை எனக்கு தெரியும். வத்சலா நிறைய செலவழிப்பா, ஊர் சுத்துவா. நான் ஜாயின் பண்ணிக்க மாட்டேன். அதுக்கெல்லாம் வேற செட்டப் பிடிச்சு வச்சிருக்கா. நல்ல சாப்பாடு, துணி இதெல்லாம் என் வாழ்க்கையில் கிடைக்குமான்னு நான் சின்ன வயசுல ஏற்கப்படுவேன். பழைய சோறு, மட்டமான துணி, அதுவும் வருஷத்துக்கு 1 தான் கிடைக்கும். சமையல் ரூமில் கிழிஞ்ச பாயில தான் படுத்து தூங்குவேன். கட்டில் மெத்தையெல்லாம் நான் வேலைக்கு போக ஆரம்பித்த பின்னாடி கிடைச்சது தான். இப்படிப்பட்ட வகையில் பணம் கிடைச்சா அதை பொத்தி வைக்க செலவழிக்க நினைப்பாளா, இல்லை மனம் போன போக்கில் செலவழிக்க நினைப்பாளா? சசிரேகா கேட்டாள். கருணாகரனிடமிருந்து பதில் வரவில்லை. நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தாள். அவன் முகம் மாறி கண்கள் கலங்கி சிவந்திருந்தன. சசிரேகாவுக்கு என்னவோ போலாகிவிட்டது. அவளது துயரத்தை அவன் மனதில் ஏற்றி விட்டாளா? முட்டுக்காட்டில் அவர்கள் போட்டிங் போய் கொண்டிருந்தார்கள். அந்தி வெயில் தண்ணீரில் பட்டு அவர்கள் மீதும் படிந்தது. படகை கரையை நோக்கி திருப்பினான் கருணாகரன். ஐ எம் சாரி, வருத்தத்துடன் சொன்னாள் சசிரேகா. எதுக்கு சாரி கேட்கிற? அவள் புருவங்களை உயர்த்தினான். உங்க மூடை ஸ்பாயில் பண்ணிட்டேன். அடி தாண்டி வாங்க போற. நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த காலத்தில் நான் சொகுசா வாழ்ந்துட்டு இருந்தேன் பாரு. அதை நினைச்சாத்தான் வருத்தமா இருக்கு. உன்னை அப்பவே மீட்டிருக்கணும் சசி. என்ன? இவன் என்ன சொல்கிறான்? சசிரேகாவுக்கு புரியவில்லை. படகு கரைக்கு திரும்பியது. கருணாகரன் வேறு பேச்சிற்கு தாவிவிட்டான். அவர்கள் மாயாஜாலுக்குள் பிரவேசித்தார்கள். சுற்றி பார்த்துவிட்டு படம் பார்க்கலாம் என்று சசிரேகா கேட்டுக்கொண்டதால் அதை சுற்றி வந்தார்கள். ஐஸ்கிரீம் வேண்டுமென்று சசி கை காட்டினாள். சின்ன பொன்னாடினி என்று கேலி செய்தபடி ஐஸ்கிரீம் வாங்கி தந்தான் கருணாகரன். அதை சுவைத்தபடி அவனையே பார்த்து கொண்டிருந்த சசிரேகா திடீரென்று, நீங்கள் முதலா எப்போ என்னை பார்த்தீங்க என்று கேட்டு வைத்தாள். நீ பிறந்தப்பவே பார்த்துட்டேன் என்றான் அவன். என்ன? ஹாஹா. அவன் கண் சுமிட்டியதும் அவன் விளையாடுகிறான் என்று புரிந்து கொண்டாள் சசி. மெல்ல கோபத்துடன் அவளை அழைத்தாள். அப்பா, வாயை திறந்த பொய்தான். ஆமாம், பொய்தான். அவள் விழிகளுக்குள் பார்த்தபடி சொன்னான் கருணாகரன். அவன் முகத்தில் தெரிந்த ஏதோ ஒன்றில் திகைத்து போனாள் சசி. அடிக்கடி இப்படி பார்த்து வைக்கிறானே, என்னவாயிருக்கும்? அவள் மனம் குறுகுறுத்தது. அவனிடம் கேட்டபோது, ஒன்றுமில்லையே என்று தோள் குலுக்கினான். இல்லை என்று பார்த்தேன். பிடிவாதமாக. இல்லை, நான் பார்த்தேன். பிடிவாதமாக அவள் கேட்டாள். உனக்கு மனப்பிரமைடி என்று சொல்லிவிட்டான் கருணாகரன். படம் பார்க்கலாம் என்று அவர்கள் நகர்ந்த போது, மிஸ்டர் கருணாகரன்
என்று யாரோ ஒருவர் அழைத்தார். திரும்பி பார்த்த கருணாகரன், தெரிஞ்சவர்டி, 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன், நீ வேடிக்கை பார்த்துட்டு இரு என்று சொல்லிவிட்டு போனான். சசிரேகா அங்கிருந்த கடைகளை பார்த்தபடி நடந்தாள். அவள் பின்னாலேயே யாரோ தொடர்வதைப் போல இருந்தது. உள்ளுணர்வின் உறுத்தலில் யாரென்று பார்த்தாள். கடைசியில புளியங்கொம்பா பிடிச்சிட்ட போல. கொளுத்த பணக்காரனாயிருக்கான், ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்கான், பணத்தை தண்ணியா செலவழிக்கிறான். இப்படி ஒருத்தனை கணக்கு பண்ணி கையில வச்சிருக்கிற திமிரில தான் அன்னைக்கு என்னை வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சியா என்று கேட்டபடி அங்கே நின்றிருந்தான் பிரவீன். சி! அருவருப்பில் முகம் சுளித்தாள் சசிரேகா. இப்படித்தானே அன்னைக்கு முகம் சுளிச்ச? உன்னை கல்யாணம் பண்ணி உன் கொட்டத்தை அடக்கணும்னு நினைச்சேன், தப்பிச்சிட்ட. உன் புத்தியை இப்படித்தானே யோசிக்கும். உன்னை மாதிரியான ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா தண்டவாளத்தில் தலையை கொடுத்துடலாம். எனக்குத்தான் உன்னை பிடிக்கலன்னு உனக்கு தெளிவா தெரியுமே. அப்புறம் என்ன அலுவலுக்கு என் பெரியப்பா கிட்ட பெண் கேட்டு போன? வெறுப்புடன் முகம் சுளித்தாள் சசிரேகா. அதை கண்ட பிரவீனின் முகம் படுபயங்கரமாக மாறிவிட்டது. அத்தியாயம் 24. பிரவீனின் முகத்தை பார்த்தாலே முகத்தை திருப்பிக் கொள்வாள் சசிரேகா. அப்படியாவது அவளுக்கு அவனை பிடிக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு அவன் விலகிவிட மாட்டானா என்ற எண்ணம் அவளுக்கு. அந்த முகம் திருப்புதல் பிரவீனின் ஈகோவை சீண்டிவிடும். இவளுக்கெல்லாம் இவ்வளவு திமிரா என்று அவள் கொதித்து போய்விடுவான். அவளுடைய கொட்டத்தை அடக்காமல் விடக்கூடாது என்று கருவுவான். அப்படிப்பட்டவனின் முகத்துக்கு நேரே பட்டவர்த்தனமாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கொள்வதற்கு பதிலாக தண்டவாளத்தில் தலையை கொடுத்து விடலாம் என்று சசிரேகா சொன்னால் அவனுக்கு எப்படி இருக்கும்? உன்னை பத்தின அத்தனை புள்ளி விவரமும் எனக்கு அத்துப்படி. உனக்கு அடைக்கலம் கொடுத்து சோறு போட்டு வளர்த்த அங்குசாமி பெரியப்பா பணத்தை தூக்கி போட்டா உன்னை தூக்கி போக சொல்லி கையை காட்டி விடுவான்னு கணக்கு போட்டுத்தான் போனேன். அதுக்குள்ளதான் நீ இவனை கணக்கு பண்ணி தப்பிச்சிட்டியே. பேசிக்கொண்டே போனான் பிரவீன். விட்டால் இன்னமும் கொஞ்சம் பேசி தள்ளி இருப்பான். அதற்குள் அவன் முதுகில் ஓங்கி ஓர் அடி விழுந்தது. அடியின் வேகத்தில் தள்ளாடி அவன் விழுந்தான். அவன் முகத்துக்கு நேரே ஆள்காட்டி விரலை உயர்த்தி எச்சரித்தான் கருணாகரன். அவன் முகம் கோபத்தில் கொதித்து கொண்டிருந்தது. யாரை பார்த்து வா போன்னு கை நீட்டி பேசிட்டு இருக்க? வகுந்துரு வேண்டான் நாயே. என் பொண்டாடிக்கிட்ட நின்று பேசக்கூட நீ யோசிக்கணும். பயம் பத்தி இல்லாம இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்க, பொலி போட்டுருவேன். இவ உன்கிட்ட இருந்து தப்பிச்ச பத்தி அப்புறமா பேசிக்கலாம். இப்ப நீ என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பார்த்துக்கிறேன். கருணாகரன் விட்ட உதையில் அடிவயிற்றை பிடித்து கொண்டு பந்து போல சுருண்டு துடித்தான் பிரவீன். தெரியாம பேசிட்டேன், விட்டு விடுங்க என்று கெஞ்சினான். ஒழுங்கா பேசி பழகு, இல்லைன்னா நீ இருக்கிற இடத்தை தேடி வந்து உன்னை அடிப்பேன். எல்லா இடத்திலேயும் எனக்கு ஆட்கள் இருக்காங்க, செல்வாக்கும் இருக்கு, தொலைச்சு கட்டிடுவேன், ஓடிரு. கடுமையாக எச்சரித்தான். அவனை போக விட்டான் கருணாகரன். படம் பார்க்க மனமில்லாமல் ஹோட்டலுக்கு திரும்பி விடலாம் என்று சொல்லிவிட்டாள் சசிரேகா. கருணாகரனும் அதை மறக்கவில்லை. அறைக்குள் வந்தவுடன் அவன் மார்பில் சாய்ந்தவள் அடக்கி வைத்திருந்த துயரத்தை எல்லாம் வெளியில் காட்டி ஹோவென்று அழுது தீர்த்து விட்டாள். சசி! அவளை இழுத்து அணைத்து இறுக்கி கொண்டான் கருணாகரன். அவன் கண்களும் கலங்கி சிவந்திருந்தன. எப்படியெல்லாம் பேசினான்! பொறுமினாள் சசிரேகா. நான் சோற்றுக்கு வழியில்லாமல் அங்குசாமி பெரியப்பா வீட்டில் வளர்ந்தேனாம். சொல்லி காட்டுறான். என்னை பெத்தவங்க உயிரோடு இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? சசி, எங்கப்பா வசதியானவங்க. என்னை இளவரசியை போல வளர்த்தாங்க. எங்க அம்மா என்னை இடுப்பிலேயே தூக்கி வச்சிருப்பாங்க. கீழே இறக்கி விட்டதில்லை. என்னை அனாதையா விட்டு போக போறோம்னு தான் எங்க அம்மா அப்படி தரையில விடாம என்னை வளர்த்தாங்களா? சசியின் கண்ணீரில் கரைந்து போனாள் கருணாகரன். கண்ணீரில் நனைந்திருந்த மனைவியின் முகத்தை துடைத்து கலைந்திருந்த அவளின் கூந்தலை சீர் செய்து ஆதூரத்துடன் மடியில் சாய்த்து கொண்டான். அவன் மடியை தாயின் மடியாக உணர்ந்தாள் சசிரேகா. உனக்கு அங்க அம்மான்னா ரொம்ப பிடிக்கும் போல. அப்பாவையும் ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா அம்மா எப்பவுமே ஸ்பெஷல் தானே? ஷூர். அப்பா பெரியப்பாவோட குடும்பத்து மேல பாசமா இருப்பார். அம்மா எதனாலோ அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாங்க. இதை பத்தின வாக்குவாதங்கள் சின்ன வயசுல நான் கேட்டதாக நினைவு. பெண்களுக்கு எப்பவுமே நுட்ப உணர்வு அதிகம் சசி. உன் அம்மாவுக்கு உன் பெரியப்பாவோட குணத்தை பத்தி தெரிஞ்சிருக்கலாம். அப்படித்தான் தோணுது. என்ன சொல்லி என்ன பண்ண? எங்கப்பா என்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டார்.
கட்டி காப்பாத்த அம்மா துணைக்கு நிற்காம அப்பா கூடவே போயிட்டாங்க. என்னை காப்பாத்த என் தாய்மாமன் வந்தாராம். அங்குசாமி பெரியப்பா அதுக்கு விடவில்லையாம். சொல்லிக்கொண்டே வந்தவள் அவனிடம் அசைவில்லாமல் போனதில் அண்ணாந்து அவன் முகத்தை கேள்வியாக பார்த்தாள். அவனது இமைகள் துடித்து கொண்டிருந்தன. ஒண்ணுமில்லை, நீ சொன்னதை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னோட தாய் மாமனை பத்தி நீ நினைச்சு பார்ப்பியா சசி? எத்தனையோ நாள் நினைச்சிருக்கேன். அங்குசாமி பெரியப்பா வீட்டிலே என்னை அடிமையை விட கேவலமாக நடத்துவாங்க. எத்தனையோ நாள் எனக்கு பழைய சோறு கூட கிடைக்காமல் போயிருக்கு. அப்பெல்லாம் நான் என்னோட தாய் மாமாவை நினைச்சுத்தான் அழுதிருக்கிறேன். சசி, கருணாகரனின் குரல் கரகரத்தது. 2 சொட்டு கண்ணீர் அவளது உச்சந்தலையில் விழுந்து நனைந்ததில் அவள், அழுகிறீங்களா என்று அவன் முகம் பார்த்தாள். ஆம்பளைங்க அழுக மாட்டாங்கன்னு யாரடி சொன்னது? அவன் அவளை மார்போடு அணைத்து கொண்டான். பேச முடியாதபடி பேச்சு தேவைப்படாத மௌனம் அங்கே நிறைந்திருந்தது. கிளர்ச்சிகளற்ற தூண்டுதல் தேவைப்படாத நெருக்கம் அவர்களுக்குள் நிலவியது. காதலுமற்ற காமமுமற்ற தோழமையுடன் அவர்கள் பேசிக்கொண்டார்கள். இது போன்ற தருணங்கள் சுகமானவை. வாழ்க்கை துணை என்பது கட்டிலை சார்ந்தது மட்டுமல்ல என்று உணர்த்துபவை. சசி மனம் விட்டு பேசினாள். அதை ஒரு வார்த்தை கூட விடாமல் கூர்ந்து கவனித்து கேட்டுக்கொண்டான் கருணாகரன். மனதில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைக்கும் போது அதன் மதிப்பு தெரிந்தவரிடம் இறக்கி வைக்க வேண்டும். அப்போதுதான் இறக்கி வைப்பவர்களின் பாரம் உண்மையிலேயே குறையும். இல்லையென்றால் பாரம் அதிகமாகிவிடும். ஏன் சசி? கருணாகரனின் பீடிகையே அவன் முக்கியமாக எதையோ கேட்கப் போகிறான் என்பதை உணர்த்தியதில் என்னங்க என்றாள் சசி. உனக்குத்தான் இந்த பிரவீனை பிடிக்காதே, அதை அவன் முகத்துக்கு நேரா சொல்லி இருக்கிறையே, அதை ஏன் என்கிட்ட சொல்லல? நீ அவனை விரும்பினியோ ஒன்று நான் நினைச்சிட்டேன்ல, இல்லேண்டு ஏண்டி நீ மறுக்கல? சசி கசப்புடன் சிரித்தாள். கருணாகரனின் மனம் வேதனைப்பட்டது. அவனைத் தவிர வேற யாரையும் நினைக்காதவளை அவன் எப்படியெல்லாம் பேசிவிட்டான். இல்லேன்னு நான் மறுத்தா மட்டும் நீங்க கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால நான் பொய் சொல்றேன்னு நினைக்கலாமில்ல. அதனால அதையெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது. பொய்யா? நீ பொய் சொல்வியா? செச்சே, அப்படி உன்னை நினைப்பேனாடி? உன் முன்னாடிதான் வத்சலா சொன்னப்ப நீயும் அதை மறுக்கல. என்னன்னு? அந்த பிரவீன் உன் காதலன்னு. அவ அப்படித்தான் பினாத்திட்டு இருப்பா. மனுஷங்களை பணத்தை வச்சு எடை போடக்கூடாது, குணத்தை வச்சு எடை போடணும். அவன் குணம் கெட்டவன். வத்சலாவுக்கு அது புரியாது. அவன் பணக்காரன், அப்படி இப்படின்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணுவா. ஓ! கருணாகரன் மனம் தெளிந்தவனாக மனைவியை அணைத்து கொண்டான். அவனது அணைப்புக்குள் அடங்கிய சசிரேகாவின் மனதில் எல்லையற்ற அமைதி நிலவியது. அது அவள் மனதில் என்றுமே பிரவீனுக்கு இடம் இருந்ததில்லை என்பதை கருணாகரன் புரிந்து கொண்டது என்பதில் வந்த நிம்மதி. ஆனாலும் அவள் மனம் சுணுங்கியது. என்னடி? அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த கருணாகரன் அவளது கன்னத்தில் விரலால் கோடு போட்டு இழுத்தபடி கேட்டான். என்ன என்ன என்றாள் அவள். உன் மனசுல என்னன்னு கேட்கிறேன். என் மனசுலையா? எதுவும் இல்லையே. உனக்கு பொய் சொல்ல வராதடி. மனசுல இருக்கிறதை காட்டுற பளிங்கு முகம் உன் முகம். ஏதோ இருக்கு, அது என்னன்னு சொல்லு. அது அது வந்து சசிரேகா தயங்கினாள். கண்களை மூடி திறந்தவளின் முகத்தில் தீர்மானம் வந்தது. கேட்டுவிட வேண்டும் என்ற முடிவுடன், நீங்களும் எனக்கு அநியாயம் தானே பண்ணியிருக்கீங்க. பிரவீன் சொன்னதைப் போல அங்குசாமி பெரியப்பா கிட்ட அன்னவாசல் சொத்தையும் ஏற்காடு வீட்டையும் தூக்கி போட்டீங்க. அவரும் என்னை தூக்கி போகச் சொல்லி உங்ககிட்ட சொல்லிட்டாரு. நீங்களும் என் கழுத்துல தாலியை கட்டி என்னை தூக்கிட்டு வந்துட்டீங்க. பிரவீன் செய்ய நினைச்சதைத்தானே நீங்களும் செய்திருக்கீங்க. அவன் என்னை எப்படி எடை போட்டானோ அப்படித்தானே நீங்களும் என்னை எடை போட்டுட்டீங்க. ஆக இந்த சசிரேகாவை அங்குசாமி பெரியப்பாவின் வீட்டில் வளர்ந்த ஒரு அடிமை. அவரிடம் விலை பேசி தூக்கிட்டு வந்துடலாம். இதுதானே உங்க 2 பேரோட கணக்கு. இது என்னை கௌரவப்படுத்துமா? சசிரேகா குமுறி விட்டாள். கருணாகரன் யோசனையுடன் அவளையே பார்த்தான். மனைவியின் இதயத்தில் ஏற்பட்டிருக்கும் வலியை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. எப்பேற்பட்ட வலி அது! நெஞ்சில் தைத்த நெருஞ்சி முள்ளின் வலியல்லவா அது. அதை பிடுங்கி எறியாவிட்டால் வாழ்நாள் முழுவதும் அந்த நெருஞ்சி முள் அவள் மனதை நிரடிக் கொண்டிருக்காதா? சசி, முள்ளை முள்ளால் தான் எடுக்கணும். அதை வார்த்தைகளில் சொல்லி புரிய வைக்க முடியாதடி. கிளம்பு. எங்கே? காரமங்கலத்துக்கா? இல்லை, ஆத்தூருக்கு. அங்கே யார் இருக்காங்க? நம்ம சொந்தக்காரங்க. வா போகலாம். சசிரேகா அதற்கு மேலும் கேள்வி கேட்காமல் அவனுடன் கிளம்பினாள். காரில் போகும் போதும் சரி, வழியில் சாப்பிட இறங்கிய போதும் சரி, கருணாகரன் ஆத்தூரில் இருக்கும் உறவுக்காரர்கள் யார் என்று சொல்லவே இல்லை. வேறு எதையோ பேசிக்கொண்டு வந்தான். பிற்பகல் தாண்டிய வேளையில் ஆத்தூர்
கார் நுழைந்தது. பல தெருக்களை தாண்டிய பின்னர் விஸ்தாரமான வீதியில் இருந்த பெரிய பங்களாவின் முன்னால் நின்றது. ஒரு புறம் பிரமாண்டமான திருமண மண்டபமும் இன்னொரு புறம் சினிமா தியேட்டருமாக அந்த பங்களாவின் செக்யூரிட்டி கருணாகரனின் காரை கண்டதும் சல்யூட் அடித்து கேட்டை திறந்து விட்டான். பிரதான சாலையிலிருந்து வீட்டின் போர்ட்டிகோ வரை நீண்டு சென்ற சாலையில் இருபக்கமும் தோட்டம் இருந்தது. வீடு அழகா இருக்கு. யாரோட வீடு? ஆவலுடன் கேட்டாள் சசி. இந்த வீடு மட்டும்தான் அழகா? 2 பக்கமும் இருக்கிற கல்யாண மண்டபமும் சினிமா தியேட்டரும் அழகா இல்லையா? கருணாகரன் சிரித்தான். அழகா இருக்கே. பர்டிகுலரா இந்த கேள்வியை கேட்கிறீங்களே, ஏன்? வியப்புடன் கேட்டாள் சசிரேகா. அது 2ம் இந்த வீட்டில் இருக்கிறவங்களை சேர்ந்ததுதான். அது போக பெட்ரோல் பங்க் இருக்கு, ஆத்தோரமா தென்னந்தோப்பு இருக்கு, ஆத்தூர் கடை வீதியில் ஜவுளி கடை இருக்கு, ஃபர்னிச்சர் மார்ட் இருக்கு, அடுக்கினான் அவன். அடேங்கப்பா, பெரிய பணக்காரங்க போல என்றாள் சசி. கருணாகரன் அவளை பார்த்த பார்வையில் ஏதோ செய்தி இருக்க, இப்படியேதான் அடிக்கடி பார்த்து வைக்கிறீங்க என்று அழுத்து கொண்டாள். எப்படி பார்க்கிறேன்? புதிர் போடுறதை போல பார்க்குறீங்க. புதிரை விடுவிக்கத்தானே இங்கே கூப்பிட்டுக்கிட்டு வந்திருக்கிறேன். ஓடி வந்த வேலையாட்களிடம் கார் சாவியை கொடுத்துவிட்டு சசிரேகாவுடன் படியேறினான் கருணாகரன். அகன்ற வளவளப்பான தூண்களுடன் ஜமீன் மாளிகை போல அந்த வீடு இருந்தது. அவனை கண்டதும் வேலையாள்கள் ஓடி வந்ததை பார்த்த சசிரேகா அவன் அடிக்கடி அங்கே வந்து போகிறவன் போல என்று நினைத்து கொண்டாள். வாம்மா. மங்கள ஆராத்தியுடன் அவளை வரவேற்றாள் ஒரு பெண்மணி. அச்சு அசப்பில் கருணாகரனையும் கவிதாவையும் போல ஜாடையில் இருந்தாள். கவிதாவின் காருண்ய பார்வை அப்படியே அவளிடம் இருந்தது. பார்த்ததும் கையெடுத்து கும்பிட தோன்றும் அம்பிகையின் அருள் வடிவான கருணாகரனுக்கும் சசிரேகாவிற்கும் ஆரத்தி எடுத்து வீட்டிற்குள் அழைத்து கொண்டாள். யாரு வந்திருக்காங்க கயல்விழி? உள்ளே சப்தம் கேட்டது. கயல்விழி சிரித்தபடி குரல் கொடுத்தாள். யார் வந்திருக்காங்கன்னு நீங்களே வந்து பாருங்க. கயல்விழியின் குரல் கேட்டு வந்தவர் ஆஜானுபாகுவாக கருணாகரனின் கம்பீரத்தோடு நடுவயதை தாண்டியவராக இருந்தார். தூய்மையான வெள்ளை வேட்டி சட்டையில் இருந்தவர் கருணா என்று பாசத்துடன் கைவிரித்தார். அப்பா. கருணாகரன் அவர் கைகளுக்குள் புகுந்து கொண்டான். அப்பாவா? அப்படின்னா இவங்க கருணாகரனோட அம்மாவா? திகைத்து விழித்தாள் சசிரேகா. கயல்விழியின் பார்வை ஆம் என்றது. உங்கள் மருமகளை அழைத்து கொண்டு வந்திருக்கேன்பா. கருணாகரன் சசிரேகாவை காட்டினான். அவளை பார்த்தவரின் உதடுகள் துடித்தன, கண்கள் கலங்கிச்சு வந்தன. அம்மாடி. நாத்தழுத்தழுக்க அழைத்தார். உன் தாய்மாமனான தயாளனை பார்க்க இத்தனை வருஷங்கள் தாண்டி வந்திருக்கியா என் தங்கமே? சசிரேகாவினால் அவள் காதுகளையே நம்ப முடியவில்லை. அவள் கேட்பது உண்மையா? எதிரில் நிற்பது அவளுடைய அம்மாவின் அண்ணனா? பதறி நகர்ந்த விழிகளில் ஹாலின் சுவரில் மாட்டப்பட்டிருந்த பெரிய புகைப்படங்களை பார்த்தன. அந்த புகைப்படங்களில் சசிரேகாவை பெற்றவர்களான ரங்கசாமியும் தாரணியும் மாலையுடன் சிரித்து கொண்டிருந்தார்கள். உயிருக்குயிராக வளர்த்த ஒரே தங்கையம்மா என் தாரணி. படிக்க போனவர் ரங்கசாமியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்னால் அதை தாங்க முடியல. கோபப்பட்டேன். அவளும் கோபப்பட்டு உன் வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. தள்ளி நின்று அவளை கவனிச்சேன். நீ பிறந்தப்பவே உன்னை பார்க்க கருணாகரனோட வந்திருந்தேன். உங்க அம்மா என் முகத்தை பார்த்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டா. என்னை முதலாக எப்போது பார்த்தா என்ற சசிரேகாவின் கேள்விக்கு நீ பிறந்த போதே பார்த்து விட்டேன் என்று ஏன் கருணாகரன் சொன்னான் என்பது அப்போது சசிக்கு புரிந்தது. ரங்கசாமி தாரிணியை நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டான். உன்னையும் நல்லாத்தான் வளர்த்தான். என்னோட கோபம் பறந்துருச்சு. உங்க அப்பா அம்மா கூட சமாதானமா போகணும்னு இடையில் இருந்த சொந்தக்காரங்க மூலமாக தூது விட்டேன். என் தங்கையோட மனசுல இருந்த கோபம் படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வந்தது. ஒரு நாள் என் தங்கை எனக்கு ஃபோன் பண்ணி குடும்பத்தோட என் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வான்னா நாம 2 குடும்பமும் ஒன்னாகிரலாம்னு சொன்னா. நானும் என் தங்கை என்னை திரும்ப கிடைச்சிட்டான்னு ஏற்காடுக்கு குடும்பத்தோட கிளம்பி ஓடினேன். அங்கே என் தங்கை இருந்தா. அவ உயிர்தான் இல்லை. மாமா. சசிரேகா பொங்கி அழுதாள். அவள் தாயை தாயினும் சாலப்பெரிந்து நேசிக்கும் ஒரு ஜீவனை கண்டுவிட்ட சொந்தத்துடன் கண்ணீர் விட்டு அழுதாள். தயாளன் தங்கை மகளை தோளில் தாங்கிக் கொண்டார். உன் அப்பாவோட உன் அம்மாவும் போயிட்டா. என் தங்கச்சி கடைசி வரைக்கும் என்கிட்ட முகம் பார்த்து பேசாமலே போயிட்டா. இந்த வீட்டோட வாசல் படியை மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவ கடைசி வரைக்கும் இந்த வீட்டின் வாசல் படியை மிதிக்கவே இல்லை. மாமா. என் தங்கையோட மகனி. அவளோட ரத்தம்.
வாரிசு. உன்னை கைப்பற்றி இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துடணும்னு நான் போராடினேன்மா. அந்த அங்குசாமி ஜெயிச்சிட்டான். வருஷா வருஷம் குடும்பத்தோட ஏற்காட்டில் டேரா போட்டு ரங்கசாமியோட சம்பாத்தியத்தை உறிஞ்சி பிழைச்சதை ஒட்டுறவா காரணம் காட்டிட்டான். தள்ளி நின்று தங்கச்சிக்காக மருகின என்னை யாரோ ஒருத்தனாக்கிட்டான். பஞ்சாயத்து பண்ணின கூடின அக்கம் பக்கத்து ஆளாளுக்கு அவனை அடையாளம் தெரிந்தது. என்னை தங்கச்சியை தள்ளி வச்ச கிராதகனா சொல்லிட்டாங்க. மாமா, நான் விடலம்மா. கோர்ட்டுக்கு போனேன். சாட்சிகள் அவனுக்கு சாதகமாக இருந்தாங்க. ரங்கசாமியோட நண்பர்கள் எல்லோரும் அங்குசாமியை தான் உன்னோட பெரியப்பாங்கிற உறவு முறையில் தெரியும். நான் உன்னோட தாய்மாமன்னு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு ஏன், கோர்ட்டில் கூட்டத்தோட கூட்டமா என்னையும் அங்குசாமியையும் நிறுத்தி வச்சு அடையாளம் காட்ட சொல்லி சின்ன பிள்ளையான உன்கிட்ட சொன்னாங்க. நீ அங்குசாமியை பெரியப்பான்னு அடையாளம் காட்டின. தாய்மாமனான என்னை உனக்கு அடையாளம் தெரியாமலே போயிருச்சு. மாமான்னா யாருன்னு தெரியாதுன்னு நீயே சொல்லிட்டம்மா. எனக்கு தெரியலையே மாமா. தெரிஞ்சிருந்தா என் தலையிலே நானே நெருப்பை அள்ளி கொட்டிக்கிட்டு இருப்பேனா? அப்படி சொல்லிடாதே அம்மா. உனக்கு என்னை எப்படிம்மா அடையாளம் தெரியும்? ஒரு நாள் ஒரு பொழுதாவது ஒரு தாய்மாமனா லட்சணமா சீர்வரிசையோடு உன் வீட்டுக்கு வந்து நின்றுருப்பேனா? அப்படி வந்து நின்று உன் அம்மாவை உன்னை கூப்பிட்டு என்னை காட்டி இவர்தான் உன் கூட பிறந்த அண்ணன் சசி, உன்னோட தாய்மாமன்னு அடையாளம் சொல்லியிருந்தால் நீயும் இவன்தான் என் தாய்மாமன்னு கோர்ட்டில் என்னை அடையாளம் காட்டியிருப்ப. உன்மேல என்னடா குற்றம் இருக்கு? உங்க மேலேயும் குற்றம் இல்லையே மாமா. சசிரேகாவின் வார்த்தைகளில் நெகிழ்ந்து போனார் தயாளன். தங்கை மகளின் முடி கோதி கயல்விழியை பார்த்து, என் தங்கம் பேசுறதை கேட்டியா கயல் என்று மகிழ்ந்து போனார். தாரிணியின் ரத்தம் எப்படிங்க பேசும்? பாசத்துடன் சொன்னால் கயல்விழி. கோர்ட்டில் அங்குசாமி ஜெயிச்சிட்டாலும் வேறொரு வகையில் அவனுக்கு நான் விலங்கு போட்டு விட்டேன். என் தங்கை காதலிச்ச காரணத்துக்காக நான் விலக்கி வச்சிருந்தாலும் என் தங்கை போன பின்னாலே அவளோட மகளுக்கு நான் ஒரு கார்டியனாக உத்தரவு வாங்கிவிட்டேன். என் தங்கை மகளோட படிப்புக்கோ பாதுகாவலுக்கோ தடை ஏற்பட்டதுன்னா உடனடியா என் தங்கை மகளை என் வசம் ஒப்படைச்சிடணும்னு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிடுச்சு. அதோட ஏற்காடு வீட்டை நீ மேஜரான பின்னாலே உன் வசம் ஒப்படைக்கணும்னு, அது வரைக்கும் அந்த வீடு கோர்ட்டின் பொறுப்புல தான் இருக்கணும்னும், அந்த வீட்டோட வாடகை பணத்தை உன் பேரில் பேங்க்ல கட்டிட்டு வரணும்னும் கோர்ட்டு உத்தரவு போட்டுடுச்சு. அன்னவாசலிலே ரங்கசாமியோட பங்கு சொத்துக்கள்ல வர்ற வருமானத்தை உன்னை வளர்க்கறதுக்காக செலவு தொகையை அங்குசாமி சொன்னதுனால அந்த சொத்து அவனோட மேற்பார்வையிலும் ஏற்காடு வீடு என்னோட மேற்பார்வையிலும் இருக்கணும்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு. அங்குசாமியால ஏற்காடு வீட்டை கைப்பற்ற முடியல, உன் படிப்பையும் நிறுத்த முடியல. சசிரேகாவுக்கான தனது போராட்டத்தை தயாளன் விவரிக்க சசிரேகா கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள். அவளுக்காக போராட அவளது தாய்மாமன் துணிந்து நின்றிருக்காவிட்டால் அவள் என்ன கதிக்கு ஆளாகி இருப்பாள்? நீங்க மட்டும் போராடலைன்னா என்னோட கதி? அவள் விம்மிய போது கயல்விழி பதறிப்போனவளாக மருமகளின் வாயை பொத்தி அப்பேச்சை தடுத்தாள். இவர் போடாமல் எப்படி இருப்பார்? உன் மாமாவுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு அந்த அங்குசாமியை எப்போ அந்தல சிந்தலமாக்கி இருப்பார். நீ அவன் பொறுப்புல அகப்பட்டிருந்த உன்னை அங்கே இருந்து விடுவிக்காமல் எதையும் செய்ய முடியாதுன்னு பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தார். மருமகளின் கண்ணீரை துடைத்துவிட்டு அவளை சோஃபாவில் அமர வைத்தாள் கயல்விழி. கருணாகரனை பார்வையாலே அதட்டி மருமகளின் பக்கத்தில் அமரச் சொன்னாள். அவளது கண்ணசெவில் பாலும் பழமும் வந்தன. அதை டீப்பாயில் வைக்கச் சொல்லிவிட்டு, முதலில் பூஜை ரூமில் விளக்கை ஏற்றி விடம்மா என்று அன்புடன் மருமகளை அழைத்து கொண்டு போனாள். இது என் வீடா? நம்ப முடியாத பிரமிப்புடன் விளக்கை ஏற்றினாள் சசிரேகா. விளக்கின் ஒளியில் தெரிந்த கடவுள்களின் திருவுருவங்களை அவளை ரட்சிப்பதைப் போல அனுக்கிரகத்துடன் அவளை ஆசீர்வதித்தன. நீங்கள் எப்போதுமே என்னுடன் இருந்திருக்கிறீங்க. இது தெரியாத முட்டாளா நான் மருகிக்கிட்டு இருந்திருக்கிறேன். நன்றி தெய்வங்களே. மனமாற கடவுளுக்கு நன்றி கூறினாள் சசிரேகா. மகனுக்கும் மருமகளுக்கும் பால் பழம் கொடுத்து உண்ணச் சொன்னாள் கயல்விழி. அருகே இருந்த சோஃபாவில் உட்கார்ந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்த தயாளனின் முகத்தில்தான் எத்தனை நிறைவு! அது தங்கையின் மகளை அங்குசாமியின் பிடியிலிருந்து விடுவித்த அவரின் குடும்பத்திற்குள் கொண்டு வந்து விட்ட நிறைவு. இது ஒரு நாள் 2 நாளில் போட்ட திட்டம் இல்லையம்மா, வருஷக்கணக்கா நாங்க போட்ட திட்டம்.
தாரணி போன பின்னால நீ அங்குசாமியோட பொறுப்புல வளர ஆரம்பிச்ச. கருணா அப்ப காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தான். படிப்பை முடிச்சவனை காராமங்கலத்துல பிசினஸை ஆரம்பிக்க சொன்னேன். எங்கிருந்தோ வந்த இளம் வயது தொழிலதிபனா புது பணக்காரனா கருணா காராமங்கலத்துல காலை ஊண்டினான். அப்பம்மாவை ஃபாரின்ல இருக்காங்கன்னு கதை சொன்னான். கவிதாவும் தியாகராஜனும் கருணாகரன் கூட இருந்தாங்க. ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருந்த கருணாவை அங்குசாமி பார்த்ததே இல்லை. கருணா பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சான். முதலில் ஜவுளி கடை, அடுத்தது ஃபர்னிச்சர் மார்ட், அதற்கடுத்தது சூப்பர் மார்க்கெட்டுன்னு அவன் தொழிலை விரிவு பண்ண அந்த சுத்து வட்டாரத்தில் இவனோட செல்வாக்கு கூட ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப சீக்கிரத்திலேயே காராமங்கலத்தில் பெரிய மனிதனாக உயர்ந்து நின்னுட்டான். தயாளனை பற்றிய விவரங்களை வெளிப்படுத்தாமல் சுய முகவரியை மாற்றி காராமங்கலத்து புதுப்பணக்காரனான கருணாகரனை அடையாளம் காணப்பட்ட கதையை சொல்ல ஆரம்பித்தார் தயாளன். எங்களோட இலக்கு நீ மட்டும்தான். உன்னை அங்குசாமியிடமிருந்து மீட்கணும்னா 2 வழிகள் தான் மீட்டாகணும். ஒன்று, நீ மேஜராகிற வரைக்கும் காத்திருந்து உன்னை பார்த்து விஷயங்களை தெளிவுபடுத்தி அங்குசாமியின் பிடியிலிருந்து வெளியே வர வைக்கணும். அது முடியுமான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருந்தது. என்னை உனக்கு தெரியாது. கோர்ட்டில் என்னை அடையாளம் காட்ட முடியாத நீ எந்த அளவுக்கு என் பேச்சை நம்புவேன்னு எங்களுக்கு யோசனையாக இருந்தது. இந்த அளவுக்கு அவளுக்காக ஒரு குடும்பமே யோசித்ததா? தான் அனாதை என்று மருகிக் கொண்டிருந்த சசிரேகா விழிகள் கலங்க சுவரில் மாட்டப்பட்டிருந்த தாயின் புகைப்படத்தை பார்த்தாள். அம்மா, உன் பிறந்த வீடு இத்தனை பாசம் உள்ளதா? 2வது வழிதான் உகந்ததுன்னு எங்க மனசுக்கு பட்டுச்சுது. அது கருணாவுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி எங்க வீட்டின் மருமலாக ஆக்கிக்கிற வழி. அதுதான் நிரந்தரமா உன்னை எங்களோட சேர்த்து வைக்கும்னு நான் நினைச்சேன். கருணாவும் கேட்டுக்கிட்டான். ஆக என்னோட அத்தை மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகத்தான் காராமங்கலத்தோட புது பணக்காரனா மாறியிருக்கார். சசி விழிகளை உயர்த்தி கருணாகரனை பார்த்தாள். அவன் மற்றவர்கள் அறியாத வண்ணம் கண் சிமிட்டினான். சசிக்கு வியர்த்து விட்டது. பக்கத்தில் அத்தையும் மாமாவும் இருக்கிறார்கள் என்ற நினைவில் அவசரமாக பார்வையை திருப்பிக் கொண்டாள். கள்ளன்! ஓரக்கண்ணால் அந்த கள்வனை பார்த்தபோது அவன் நமட்டு சிரிப்பை சிந்திக் கொண்டிருந்தான். உன் கல்யாண விஷயத்தில் அங்குசாமி கவனமாக இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். கோர்ட்டுக்கு பயந்து உன்னை படிக்க விட்டவனுக்கு நீ புத்திசாலித்தனமா படிச்சு வேலை தேடிக்கிட்டது பெருத்த அதிர்ச்சியாக இருந்தது. உன்னை போலவே படிச்சு வேலை பார்க்கிற ஒருத்தன் உன்னை பெண் கேட்டு வந்துட்டா என்ன செய்யறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். படிச்சவன் சும்மா இருக்க மாட்டான். உன்னோட சொத்து நிலவரங்களை பத்தி தூண்டி துருவ விசாரிக்க ஆரம்பிச்சிடுவான். அதை விடக்கூடாதுன்னு அங்குசாமி நினைச்சான். அனாதை கழுதைக்கு சோறு போட்டு வளர்த்தேன். அந்த நன்றி கடனை கழிக்க நான் கை நீட்டுற மாப்பிள்ளைக்கு அவ கழுத்தை நீட்டித்தான் ஆகணும்னு அவனுக்கு நெருக்கமானவங்க கிட்ட அவன் அடிக்கடி சொல்லுவானாம். நான் அனாதை கழுதையா? சசிக்கு அழுகை வந்து விட்டது. இப்ப எதுக்கடி அழுகிற? கருணாகரன் கண்டித்தான். அவன் சொல்லிட்டா நீ அனாதை ஆயிடுவியா? உனக்காக ஊர் உறவை மறந்து கிராமத்துல புது பணக்காரனா அவதாரம் எடுத்தேனே, நான் உன் கண்ணுக்கு தெரியலையா? அதுக்காக என்னை அனுப்பி வைத்த என் அப்பா அம்மா உன் கண்ணுக்கு தெரியலையா? இல்லை, தம்பிக்காகன்னு என் அக்கா தன் புருஷனோட காராமங்கலத்துல எனக்கு துணையா இருக்க வந்துச்சே, அது உன் கண்ணுக்கு தெரியலையா? ஆள் அம்பு படைபலம்னு நீ ஸ்ட்ராங்கான உறவோடு இருக்கிற ஆளடி, அவன்தான் அனாதை. ஆமாமில்ல? சசிரேகாவின் அழுகை நின்று விட்டது. எங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலை. தயாளன் தொடர்ந்தான். கருணா பெண் கேட்டால் நிச்சயமா அங்குசாமி சரின்னு சொல்லி உன்னை கட்டி கொடுத்துட மாட்டான். படிச்ச மாப்பிள்ளைக்கே பயப்படுறவன் கருணாவை போல படிப்பும் பணமும் சேர்ந்து புது பணக்காரனுக்கு உன்னை கட்டி கொடுக்க எப்படி சம்மதிப்பான்? சம்மதிக்கத்தான் மாட்டார். சசிரேகா தலையசைத்தாள். அதுக்கு இடையில் உன் கூட வேலை பார்த்த ஒருவன் உன்னை பெண் கேட்டு வந்துட்டான் போல பிரவீனை சொல்கிறார். சசி கருணாகரனை பார்த்தான். அவன் இமை மூடி திறந்து ஆமாம் என்பதைப் போல சமிஞ்ஞை செய்தான். அங்குசாமி அலறிவிட்டான். அவசரமாக உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சான். அப்பத்தான் அங்குசாமியோட ஒண்ணு விட்ட மச்சினனான பொன்னுசாமி உன்னை பொண்ணு கேட்டிருக்கான். அவனா? சசியின் விழிகள் பயத்தில் மிரண்டு விழித்தன. அந்த பொன்னுசாமி மலைக்கு கூட பள்ளிக்கூட பக்கம் ஒதுங்கி அறியாதவன். குட்டி என்று அனைத்து பழக்கங்களும் உள்ளவன். குடியிருக்க ஒரு கூரை வீடு மட்டுமே உண்டு. அதுவும் காற்றடித்தால் பறந்துவிடும். பெருங்கொண்ட ஆள்களின் கைத்தடியாக வேலை செய்து கிடைக்கும் பணத்தை குடித்து கும்மாளமிட்டு அளிப்பவன். அவன் பெண் கேட்டதை கேட்டுக்கொண்டு அங்குசாமி பெரியப்பா சும்மா இருந்தாரா? சரின்னு சொல்லிட்டானாம் அங்குசாமி என்றார் தயாளன். என்னது?
சசி நெஞ்சை பிடித்து கொண்டாள். விடிந்தால் திருமணம் என்று அவளுக்கு போன் வந்து புறப்பட்டு வந்தாளே, காத்திருந்த மணமேடையில் அவள் கழுத்தில் தாளையை கட்டியது பொன்னுசாமியாக இருந்திருந்தால் அவள் என்னவாகி இருப்பாள்? மாமா, சசி மயக்கம் போட்டு விட்டாள். சசி, சசி! அவள் முகத்தில் தண்ணீரை அடித்து எழுப்பி உட்கார வைத்தார்கள். அம்மாடி, அந்த கதிக்கு ஆளாக விட்டுருவேனாம்மா? உன் மாமன் மகன் உனக்காகத்தானே காரமங்கலத்தில் காலை ஊண்டி இருக்கான். அங்குசாமியை கருணா கண்காணிச்சுக்கிட்டு இருந்தான். பொன்னுசாமிக்கு உன்னை கட்டி கொடுக்க போகிறதா அங்குசாமி சொல்லிக்கிட்டு அலையிறதை கேள்விப்பட்டதும் அங்குசாமியை மடக்கிட்டான். அதுக்காகத்தான் நாய்க்கு எலும்பை தூக்கி போடுறதை போல ஏற்காட்டு வீட்டை அங்குசாமி பெரியப்பாவுக்கு தூக்கி போட்டாரா? நன்றியுடன் கணவனை பார்த்தாள் சசிரேகா. கருணாகரனின் கண்கள் மின்னின. ஏற்காட்டு வீட்டில் எங்களுக்கு ஒரு பத்திரம் கிடைச்சிருந்தது. அந்த பத்திரத்தில் அன்னவாசலில் இருக்கிற பூர்வீக நிலங்களில் அங்குசாமியோட பங்கு மொத்தத்தையும் ரங்கசாமி பேரில் அவன் கிரயம் பண்ணி கொடுத்ததா பதிவாகி இருந்தது. அந்த கிரய பத்திரத்தை தேடி அவன் ஏற்காடு வீட்டுக்கு வந்துட்டானாம். வீட்டைத்தான் வாடகைக்கு விட்டாச்சே. குடியிருந்தவங்க வீட்டில் எந்த பத்திரத்தை பார்க்கலன்னு சொல்லிட்டாங்களாம். அந்த பத்திரம் எங்க கையில இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. எங்கேயோ தொலைஞ்சிருச்சு போலன்னு நிம்மதியா அன்னவாசலுக்கு திரும்பிட்டான். கருணா அந்த பத்திரத்தோட அவன் முன்னால போய் நின்னதும் ஆடி போயிட்டானாம். அன்னவாசல் சொத்து அவனுக்கு நிலைக்கணும்னா உன்னை கருணாவுக்கு கட்டி கொடுக்கணும்னு கருணா கண்டிஷன் போட்டிருக்கான். அங்குசாமி சரின்னு சொல்லி உன்னை கருணாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். தயாளன் கதையை சொல்லி முடித்தார். இல்லைன்னா என்ன ஆகியிருக்கும்? அப்போதும் பயமகலாமல் மிரண்டு விழித்தாள் சசிரேகா. உன்னை வீடு புகுந்து தூக்கி வந்து தாலி கட்டியிருப்பேண்டி, போதுமா? கருணாகரன் அதட்டியதும் தயாளனும் கயல்விழியும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். சசியின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. உயிர்ப்பு நிரம்பிய அந்த வீட்டையும் அந்த சூழலையும் அவள் நேசித்தாள். அந்த வீட்டின் மருமகள் அவள். அதைவிட அவளுக்கு வேறென்ன வேண்டும்? அன்னவாசல் சொத்தை பற்றி என்னைக்குமே அவள் நினைச்சதில்லை. மாமா, ஏற்காடு வீடு அது அம்மாவும் அப்பாவும் வாழ்ந்த வீடாச்சே. சசியின் குரல் தழுதழுத்தது. வீடில்லையம்மா, கோவில், உருக்கமாக சொன்னார் தயாளன். என்னை காப்பாத்துறதுக்காக அந்த வீட்டை நாம பறிகொடுக்க போறோமா மாமா? அதான் கஷ்டமா இருக்கு. பறிகொடுக்க போகிறோமா? யார் சொன்னது? கம்பீரமாக கேட்டான் கருணாகரன். சசி புரியாமல் விழித்தாள். தயாளன் மீசையை வருடியபடி மர்மமாக சிரித்தார். கயல்விழி கனிவுடன் மருமகளை அணைத்து கொண்டாள். பொய்யும் வாய்மை இடத்துன்னு வள்ளுவரே சொல்லி இருக்காரம்மா. அத்தை, கருணா அங்குசாமி கிட்ட பத்திரத்தை நீட்டினானே, அது அசல் பத்திரம் இல்லை, போலி பத்திரம். அதை அங்குசாமிக்கே விட்டு கொடுத்துறதா சொன்னான். அந்த மனுஷனும் வாங்கி வச்சுக்கிட்டாப்ல. கருணா கொடுத்தது ஒரிஜினல் பத்திரம் இல்லையே. இதிலே கருணாவின் வாக்கு தவறல. அங்குசாமிக்கும் அன்னவாசல் சொத்து கிடைக்கல. கயல்விழி விவரிக்க இது எப்படி இருக்கு? ஹாஹா என்று சூப்பர் ஸ்டாரை போல கேட்டு ஸ்டைல் காட்டினான் கருணாகரன். ஏற்காடு வீட்டை எழுதித்தர சொல்லி கேட்டான். பார்ப்போம்னு சொன்னேன். எழுதித்தர சொல்றேன்னு சொல்லலையே. பார்ப்போம்ங்கிறதுக்கு 1000 அர்த்தம் இருக்குடி. என் அத்தை மகளை கல்யாணம் பண்ணி என் வீட்டில் கொண்டு போய் பத்திரமா சேர்த்துட்ட பின்னாலே உன்னை ஒரு கை பார்ப்போம்ங்கிற அர்த்தத்துல தான் அதை சொன்னேன். அங்குசாமி வேறு விதமா புரிஞ்சுட்டா அதுக்கு நான் என்ன செய்றது? கருணாகரன் புருவங்களை உயர்த்திய போது சசிக்கு சிரிப்புத்தான் வந்தது. அவள் மனதில் இருந்த அத்தனை பாரங்களும் இறங்கி போனவளாக அவள் மனம் விட்டு சிரித்தாள். பாவம் மாமா, எனக்கு ஏற்காடு வீடு மட்டும் இருந்தா போதும். அந்த வீட்டில் எங்க அம்மாவோட மூச்சு காற்று நிறைஞ்சிருக்கு. அன்னவாசல் சொத்து வேணாம், அதை அங்குசாமி பெரியப்பாவுக்கே கொடுத்துருங்க என்றாள் சசிரேகா. அது சரி வராது. அன்னவாசல் சொத்து மொத்தத்தையும் உன் அப்பா பெயருக்கு கிரயப்பத்திரம் எழுதி கொடுத்து 60 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடிச்சதை போல பிடுங்கிக்கிட்டு போயிருக்கான் அந்த அங்குசாமி. அந்த பணத்துல காராமங்கலத்தில் அவன் வாங்கி போட்டிருக்கிற வீட்டோட மதிப்பு இப்போ 3 கோடி ரூபாயை தாண்டுதாம். அந்த வீட்டோட மதிப்புல 6ல் 1 பங்கு கூட அன்னவாசல் சொத்து வராது. அவன் ஒன்றும் ரோட்டில் இல்லையம்மா. காரமங்கலத்தில் இருக்கிற வீட்டை வித்தா அவன் கோடீஸ்வரன். அந்த வீட்டை வாங்குறது அவனோட சொந்த பணத்தில் இல்லையம்மா. உன் அப்பா வன்பாடுபட்டு சம்பாதித்த பணத்தில் வாங்கினது. ஏமாறுகிறதுக்கும் ஒரு அளவு இருக்கணும். அவ்வளவு செய்த தம்பியோட மகளை தன் வீட்டில் அகதியைப் போல வாழ வைத்தவனுக்கு பாவம்
முகம் பார்க்க கூடாது. அதை உன் அப்பாவோட ஆன்மாவும் ஏற்றுக்காது. உன் அப்பாவோட சொத்தை நீதான் ஆண்டு அனுபவிக்கணும் மருமகளே. அப்பத்தான் உன் அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். தயாளன் சொல்ல சொல்ல அது சரியென்றே சசிரேகாவின் மனசுக்கு பட்டது. இத்தனை நாளும் காற்றில் கரைஞ்சு நின்று நீ படற பாட்டை பார்த்து உன் அப்பா அம்மாவோட ஆத்மாக்கள் எப்படியெல்லாம் துடித்ததோ. கூட பிறந்த அண்ணனை நம்பின உங்க அப்பாவுக்கு உன்னோட பெரியப்பா துரோகம் பண்ணிட்டான். அவனுக்கு போய் சொத்தை விட்டு கொடுக்கிறதா? அதை உன் அப்பா ஏத்துக்க மாட்டாராமா? சசிரேகாவின் மனதில் உறுதி வந்தது. அவளும் கருணாகரனும் ஆத்தூரில் ஒரு வாரம் தங்கியிருந்து விட்டு காரமங்கலத்திற்கு கிளம்பினார்கள். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வர்றோம் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் தயாளன். சசிரேகாவும் கருணாகரனும் மறுவீட்டு விருந்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அங்குசாமியும் பானுகீதாவும் காரமங்கலத்திற்கு வந்து நின்றார்கள். அந்த சாக்கில் ஏற்காடு வீட்டை சசியிடமிருந்து எழுதி வாங்கிவிட வேண்டும் என்று அவர்களின் திட்டம். அதை கருணாகரனுக்கு அறிவித்திருந்தார்கள். அதுக்கென்ன, செய்துட்டா போச்சு. நீங்க அன்னவாசல்ல இருக்கிற பெரிய மனுஷங்களை கூட்டிட்டு வாங்க, நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு காராமங்கலத்துல விருந்து வைக்கணும். இது எங்க பக்கத்து முறை என்று சொல்லி இருந்தான் கருணாகரன். அதன்படி மறுவீட்டு விருந்துக்கு அழைக்கிறேன் பேர்வழி என்று கருணாகரனின் வீட்டு விருந்தை உண்ண அன்னவாசலில் இருந்த பெரிய மனிதர்களை அழைத்து வந்திருந்தார் அங்குசாமி. விருந்தில் காராமங்கலத்தின் பெரிய மனிதர்களும் கலந்து கொண்டார்கள். விருந்து முடிந்த பின்னால் மறுவீட்டு விருந்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அது எங்க வீடாச்சே, அங்கேயா மறுவீட்டு விருந்தை கொடுக்க போறீங்கள் என்று நிதானமாக கேட்டு வைத்தான் கருணாகரன். என்னது? அங்குசாமி அலறினான். கருணாகரன் பத்திரத்தை தூக்கி போட்டான். அது ஒரிஜினல் பத்திரம். அதில் தெள்ள தெளிவாக அன்னவாசலின் வீடு முதற்கொண்டு அனைத்து சொத்தும் அங்குசாமிக்கு இருந்த பங்கை ரங்கசாமி கிரயம் பண்ணி கொடுத்திருந்தார். அங்குசாமி அன்னவாசலின் பெரிய மனசங்க, இதை படிச்சு பாருங்க. எல்லா சொத்தையும் என் மாமனாருக்கு இவர் வித்துட்டார். இப்ப அன்னவாசல் சொத்து முழுமைக்கும் சொந்தக்காரி என் பொண்டாட்டி தான். இவருக்கு உரிமை இல்லாத வீட்டில் இவர் மறுவீட்டு விருந்தை கொடுத்தால் என்னோட அப்பா அதை ஏத்துக்க மாட்டார் என்றான் கருணாகரன். பத்திரத்தை படித்து பார்த்த காரமங்கலத்தின் பெரிய மனிதர்களும் அன்னவாசலின் பெரிய மனிதர்களும் ஒரு மனதாக கருணாகரனின் செல்வத்தை சொல்வதை ஏற்றுக்கொண்டார்கள். இது என்னப்பா, அங்கு அத்தனை சொத்துக்களையும் உன் தம்பிக்கு கிரயம் பண்ணி கொடுத்துட்டு அதை பத்தி மூச்சை விடாம இத்தனை நாளா இருந்திருக்கியே, உனக்கு உரிமை இல்லாத சொத்தையா இத்தனை வருஷமா சொந்தம் கொண்டாடி இருக்க? அங்குசாமியின் தகுடு தத்தங்களை அறிந்த 2 ஊர்களின் பெரிய மனிதர்களும் கேள்வி கேட்ட போது அவர் முகத்தில் ஈயாடவில்லை. உங்கள் அப்பா ஃபாரின்ல இருந்துட்டு வந்துட்டாரா என்று விசாரித்தார். இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிற ஆத்தூர்ல இருந்துதான் வந்திருக்கிறார் அமர்த்தலாக சொல்லிவிட்டு அப்பா என்று அழைத்தான் கருணாகரன். வணக்கம். கைகுவித்தபடி வந்த தயாளனை கண்டதும் அங்குசாமியின் முகம் வெளுத்து விட்டது. நீ கருணாகரனை பார்த்து தந்தியடித்தார். நான் தயாளனின் மகன் கருணாகரன், சசிரேகாவின் தாய்மாமனின் மகன். என்னிடம் நீங்கள் சசிரேகாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க பேரம் பேசுனீங்கள். அங்கிருந்தவர்களின் முன்னால் அங்குசாமி போட்ட நிபந்தனைகளை பிட்டு வைத்தான் கருணாகரன். வண்டவாளங்கள் தண்டவாளத்தில் ஏறியதில் மென்று விளங்கிய அங்குசாமி, நீ ஏற்காடு வீட்டை எழுதி தரச் சொல்றேன்னு ஒப்புக்கிட்டு இப்ப ஏமாத்துகிறவன் தானே என்று பாய்ந்தார். இல்லவே இல்லை, ஏற்காடு வீட்டை எழுதி வைக்க சசிக்கிட்ட சொல்ல சொல்லி நீங்க கேட்டுக்கிட்டீங்க. பார்ப்போம்னு தான் நான் சொன்னேன். நான் சொன்ன பார்ப்போங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான் என்றான் கருணாகரன். போலி பத்திரத்தை கொடுத்து ஏமாத்தினதுக்கு என்ன சொல்ல போற? பத்திரத்தை கொடுக்கிறேன்னு சொன்னேன், கொடுத்துட்டேன். ஒரிஜினல் பத்திரத்தை கொடுக்கிறேன்னு சொல்லலையே. கையில வாங்கின பத்திரம் ஒரிஜினலா இல்லை அசலான்னு நீங்கள்லாம் செக் பண்ணி இருக்கணும். அதற்கு மேலும் கேள்வி கேட்க முடியாமல் அடங்கி போனாலும் அன்னவாசல் சொத்தையாவது தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று மல்லு கட்டினார் அங்குசாமி. இத்தனை நாளாய் ஆண்டு அனுபவிச்ச பூமியை விட்டுட்டு போன்னு சொன்னால் எப்படி போறது? கால் இருக்குல்ல, நடந்து போறது. அது எங்கப்பாவோட பூர்வீக சொத்து. உங்க ஒருத்தருக்கு மட்டும் உடந்தையாக்கப்பட்ட சொத்தில்லை, உங்க தம்பிக்கும் உடந்தைப்பட்ட சொத்து தான் அது. உங்க பங்கை உங்க தம்பிக்கு கிரயம் பண்ணி கொடுத்தது நீங்க தான். எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டா வயதுக்கு வந்த 2 பெண் பிள்ளைகளோடையும் பொண்டாட்டியோடையும் நடுத்தருவில் நிற்கிறதா?
ஏன் நடுத்தருவில் நிற்கணும்? காராமங்கலத்தில் வாங்கி போட்டிருக்கிற வீட்டுக்கு போக வேண்டியது தானே. அன்னவாசல் சொத்தை விற்று வந்த 60 லட்சம் ரூபாயில் நீங்கள் வாங்கி போட்ட வீட்டோட மதிப்பு இப்போ 3 கோடி ரூபாயாமே. கருணாகரன் போட்டு உடைத்ததில் வாயை மூடிக்கொண்டு ஓடிவிட்டார் ரங்கசாமி. அடுத்த சில நாட்களில் அவர் அன்னவாசலை விட்டு வெளியேறி வேற ஊருக்கு குடிபெயர்ந்து விட்டதாக காற்றில் தவழ்ந்து வந்த செய்தி சொன்னது. காராமங்கலத்து வீட்டை விற்று வந்த பணத்தில் அங்கே 1க்கு 4 வீடுகளை வாங்கி போட்டிருக்காராம். பேங்க்ல வேற பணம் போட்டு வச்சிருக்காராம். வட்டி பணம், வாடகை பணம்னு சொகுசாத்தான் வாழ்றாராம். எங்க போனாலும் அங்குசாமிக்கு ஒரு காத்திருக்கு என்று வியந்து போனான் கருணாகரன். குடும்பத்துடன் ஏற்காட்டு வீட்டிற்கு போனாள் சசிரேகா. வீட்டின் ஒவ்வொரு அங்கலத்திலையும் ஒளிந்திருந்த கதைகளை அவள் சொல்ல சொல்ல கண்களில் நீர்மல்க கேட்டுக்கொண்டார் தயாளன். அந்த அன்னவாசல் வீட்டின் அகதியாக சசிரேகா வளர்ந்தாலோ அந்த அன்னவாசல் வீட்டின் உரிமைக்காரியாக, மகாராணியாக ஆனாள். அங்கும் அவளுக்கு சொல்வதற்கான கதைகள் இருந்தன. கருணாகரன் அதட்டி பழைய நினைவுகளை புதைக்குழியிலிருந்து அவளை மீட்டாள். காராமங்கலத்திற்கு அவர்கள் திரும்பினார்கள். அன்றைய இரவில் புதுப்பொலிவுடன் நெருங்கிய மனைவியை மோகத்துடன் ஆட்கொண்டான் கருணாகரன். மனதில் இருந்த அனைத்து சினுங்கல்களும் மறைந்துவிட்ட நிலையில் அந்த மோகத்தாகத்துடன் ஈடு கொடுத்தாள் சசிரேகா. மோகத்தை கொன்றுவிடு என்று அதை வெல்ல முடியாதவர்கள் தான் சொல்வார்கள். மோகத்தை ஏன் கொள்ள வேண்டும்? அதை வென்று காட்டி விடலாமே. முற்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக் முடிஞ்சுது. நான் இன்னும் 2 பார்ட் போகுமாக்குமென்னு நினச்சேன். நான் வாசித்து முடிச்சிட்டேன். நாளைக்கு வேறு ஒரு த்ரில்லர் இல்லாட்டி டிடெக்டிவ் ஸ்டோரியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. பாய் நவ்.